இப்ப சமீப காலங்களில் இணையத்தில் கொரோனாவுக்கு தடுப்பூசி போட்டவர்களுக்கு எல்லாருக்கும் ரத்தம் உறைந்து மாரடைப்பு ஏற்படும் அப்படின்னு ஒரு தகவல் பரவுது. இத பத்தி நாம சரியா தெரிஞ்சுக்குவோம். ஆஸ்ட்ராஜெனகா என்கிற மருந்து நிறுவனம் இங்கிலாந்து நாட்டில் உள்ள நீதிமன்றத்தில் தனது ஆவணங்களை சமர்ப்பிக்கும் போது அதில் அந்த நிறுவனத்தின் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசியில் மிக அரிதாக சிலருக்கு பக்க விளைவுகளாக டிடிஎஸ் எனப்படும் த்ரோம்போசிஸ் த்ரோம்போசைட்டோபீனியஸ் சிண்ட்ரோம் நோயை உருவாக்கும் என்று ஒப்புக்கொண்டது. இதனால் ரத்தம் உறைதல், தட்டணுக்களின் எண்ணிக்கை குறைதல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். இந்த ஆஸ்ட்ராஜெனகா இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து ஐரோப்பாவில் வாக்சிவிரியா என்ற பெயரிலும் இந்தியாவில் சீரம் இன்ஸ்டிடியூட்டுடன் இணைந்து கோவிஷீல்டு என்கிற பெயரிலும் தயாரித்து விநியோகம் செய்தது. நான் கூட கோவிஷீல்டு தான் போட்டிருக்கேன். மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பக்க விளைவுகள் இல்லாத மருந்துகளே கிடையாது. உதாரணத்திற்கு இந்த தடுப்பூசியை 50,000 பேருக்கு போட்டாங்கன்னா அதுல 0.002% பேருக்கு மட்டும்தான் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அப்படி பக்க விளைவுகள் வருவதாக இருந்தால் ஊசி போட்டதிலிருந்து 4 நாட்களிலிருந்து 40 நாட்களுக்குள்ள அது வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சலாம் இந்த பக்க விளைவுகள் ஏற்படாது. அதனால இதை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டாம்னு சொல்றாங்க.